ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் வித் another வீடியோ. நிறைய பேர் வந்து லா ஆஃப் அசம்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட எஸ்பியை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. நீங்கள் நிறைய அஃபர்மேஷனும் பண்ணுறீங்க, பட் ஃபிசிக்கல் வேர்ல்டு வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைனும் காட்ட மாட்டேங்குது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடாக. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. பிகாஸ் இன்றைக்கி நான் எஸ்பி ரிலேட்டட் சக்ஸஸ் ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சக்ஸஸ் ஸ்டோரி நிறையா பேர்த்து கூட ரெசோனேட் ஆகும். ஸோ இப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எங்கே வந்து உங்களோட அந்த மிஸ்டேக்கை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாள் அவங்களோட எஸ்பி கூட டிவி பார்த்துட்டே வந்து சேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் சடனாக வந்து அவங்க எஸ்பிகிட்டேருந்து மெசேஜ் வருது, ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நார்மலாக இருந்தால் என்ன திங்க் பண்ணுவோம், என்னோடய எஸ்பி என்னை இக்னோர் பண்ணுறாங்களா, அவங்க இனிமேல் திருப்பி எனக்கு காலோ மெசேஜோ பண்ண மாட்டாங்களா, இல்லை என்னோடய அஃபர்மேஷன் தான் ஒர்க் ஆகலை, இதுதான் எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க காமனாக, ரைட்? பட் இந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி எதுவுமே நெகட்டிவ் திங்க் பண்ணாமல் ஜஸ்ட் அவங்க அஃபார்ம் பண்ணியிருக்காங்க. My SB is madly in love with me, my SB is consistently texting me. இதுதான் இவங்களோட அஃபர்மேஷனாக இருந்திருக்கு. அண்ட் அவங்க பெருசாக வந்து 3Dயில் ரியாக்ட் ஆகலை. அவங்க அஃபர்மேஷன் பண்ணிவிட்டு தென் போய் அவங்க படுத்து தூங்கிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே அவங்க வந்து நார்மலாக பிஸியாக தான் இருந்திருக்காங்க. அவங்களோட டே என்ன ஒர்க்கெல்லாம் இருக்கோ அதை தான் நார்மலாக பார்த்துருக்காங்க. அவங்க எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ இல்லை டவுட் படுறதோ இல்லை நெகட்டிவ் திங்ஸை யோசித்து அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நெகட்டிவாக ஃபீட் பண்ணல. ஓகேவா, நார்மலாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க ஜஸ்ட் சும்மா டிசைட் பண்ணியிருக்காங்க ஃபோன் எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் அவங்களோட எஸ்பிகிட்டேருந்து அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் எப்போ வந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்து அவங்க டவுட் படாமல் நார்மலாக இருந்தாங்களோ அன்றைக்கி அவங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. பட் இவங்க வந்து அந்த மெசேஜை செக் பண்ணல, பார்க்கல. ஸோ நீங்கள் இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஃபிசிக்கல் வேர்ல்டு மேபி என்ன வேணால் காட்டட்டும், உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கட்டும். பட் நீங்கள் வந்து பெருசாக அதை ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் உங்களோட அஃபர்மேஷனை ட்ரஸ்ட் பண்ணி அதை அஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு சீக்கிரமாக கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் எப்போல்லாம் வந்து அஃபர்மேஷன் பண்ணுறீங்களோ உங்களோட அசம்ஷன் வந்து எப்போவுமே ஒர்க் ஆகும். மேபி உங்களோட 3Dயில் காட்டுறதுக்கு அந்த ரிசல்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். பட் எப்போவுமே வந்து மூமெண்ட் இருக்கும். ஓகேவா, எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து மூமெண்ட் இல்லாமல் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது. மூமெண்ட் ஆகும், தென் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டிசைர் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மூமெண்ட் கிடைக்கலையே அப்படின்னு போய் 3Dயில் செக் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு உங்களோட என்ன அஃபர்மேஷனோ உங்களுக்கு என்ன டிசைரோ அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் வந்து நீங்கள் 3Dயில் போய் உங்களோட டிசைர் ரிலேட்டடாக செக் பண்ணுறீங்களோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்களே உங்களோட ப்ராசஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ 3Dயில் என்ன வேணால் நடக்கட்டும், ஆப்போசிட்டாக நடக்கட்டும், எனிதிங் அதை பற்றி கண்டுக்காதீங்க. உங்களோட அஃபர்மேஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் அஃபார்ம் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட டிசைர் வந்து எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமோ, உங்களாலேயே ட்ரஸ்ட் பண்ண முடியாது இவ்வளோ சீக்கிரமாக என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா. அதர்வைஸ் நீங்கள் அஃபர்மேஷன் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அண்டு நீங்கள் வந்து நிறையா திங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, உங்களோட மென்டல் லைட்டை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைர் மேனிஃபெஸ்ட் ஆக டைம் ஆகும். ஸோ ஐ ஹோப் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் நிறையா விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. ஈவன் லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லை, இதே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியில் அப்ளை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.